வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள், கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக தன்னுடைய ராசி பலன்களையே பார்க்கறத விட்டுட்டாங்க. என்ன நடந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது மேடம், நிறைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க தனுசு ராசி அன்பர்களே. நீங்க என்னுடைய பதிவை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு உண்டான அந்த தெய்வ வழிபாடு நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்பேன். அதனால நீங்க கடைசி வரைக்கும் என்னுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதே விட்டுட்டீங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு மேலாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதே விட்டாச்சு. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் அப்படி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், என்னுடைய கடினமான ஒரு உழைப்பின் மூலமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், அதுல நிறைய கடன் வந்து என்னால அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யல. அந்த ஆய்வு செய்திருந்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் செஞ்சிருக்கணும், எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அங்க ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீங்க ஒரு இடைவிடாம நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போதுமே தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தை எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில கோச்சார நிலவரப்படி சில சம்பவங்கள் நடக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சூடா ஆக்கிட்டு போயிடும் அந்த தொழில்ல. அந்த 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 இதை அழிக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகும். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு. நீங்க கடன் வாங்கி தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு தெரியாது. என்ன மேடம் கடன் வாங்க சொல்றீங்க, ஏன் இப்படி கடன் வாங்காம இருந்தா எனக்கு தொழில் நடக்காது அப்படின்னா கடைசி அவங்க கடன் வாங்காம தொழில் செய்யும் போது அந்த தொழிலும் அந்த தொழில இருந்து அந்த மிகப்பெரிய அளவுல அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் நலனும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இத மாதிரி அப்பப்போ நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு மாத கிரகங்களும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்குது. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே இந்த மாதத்துல அடுத்தடுத்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது. 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு வர்றார். 8ஆம் இடத்திற்கு வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அதே இடத்துல இருந்து 17ஆம் தேதி சூரியனும் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல அந்த புதனோட சஞ்சரிக்கும் போது அந்த உங்களுடைய 7ஆம் களத்திர ஸ்தானாதிபதியும் அடுத்து ஜீவன ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனோட சேரும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஈடுபட்டு அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயத்துல எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கும் சில யூகங்கள் நிறைய பேருக்கு உண்டு. அதாவது டக்குன்னு இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு தெரியும். அதனால அந்த யூகங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய
ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாயும் 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால அவரும் 6ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த மாதம் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு தசாபுத்தி மோசமாக இருந்து மறைவுஸ்தான தசாபுத்தியோ அந்தரமோ சுட்சுமமோ நடக்கும்போது இந்த மாதத்துல திடீர் ஒரு திருப்பங்களும் ஏற்படும். உங்கள் லைஃப்ல பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட என்னை 7.5 சனியெல்லாம் எதுவுமே செய்யல மேடம், அந்த இதுல இருந்துலாம் நான் வெளியில வந்துட்டேன். ஆனா இப்போ ஒரு 3 மாதமா பாத்தீங்கன்னா என்னுடைய தொழிலாகப்பட்டது என்னுடைய மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய ஒரு பிரச்சனையா இருக்கு, எப்படி அதுல இருந்து நான் வெளியில வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அது கொஞ்சம் மேலும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா, உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா திடீர் திருப்பங்கள் மூலமாக அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு சிறந்த காரணமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள் தொழில் செய்றீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் 1 2 இருந்தா பரவாயில்ல, நீங்க 4 தொழில் எடுத்து பண்றீங்க. என்னென்னலாம் உங்களுக்கு திறமைகள் இருக்கோ அந்த திறமைகள் எல்லாமே நம்ம வெளியில கொண்டு வரணும், அதை நம்ம ஒரு தொழிலா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த 4 தொழிலையுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் செய்யும் போது உங்களுக்கு அதுல ஒரு சில நஷ்டங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கடந்த ஒரு 6 மாதத்துல இருந்திருக்கு. சில பேருக்கு இந்த தொழிலை கவனிக்கும் போது அதை கவனிக்க முடியல, அதை கவனிக்கும் போது இதை கவனிக்க முடியல. ஏன்னா ஒரு ஆள் நீங்க எல்லா பக்கமும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. நல்ல தொழிலாளர்கள் இருக்காங்க, எல்லாமே வேலை செய்யறவங்க நல்லா இருந்தாலும் உங்களால அந்த ஒரு 3 மாசமா பாத்தீங்கன்னா அந்த 3 4 மாத காலமாக அந்த மேனேஜ் பண்ற பவர் இல்லாம இருக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான் மிக அதிகமாக அப்படியே விரைவா வந்துகிட்டே இருக்கிறார். உங்களை நோக்கி வரும்போது அந்த உடல் சுகவீனம் உங்களுக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுது. எவ்வளவோ நல்ல ஒரு பிரிஸ்கா இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 4 மாதத்துல ஒரு சோர்வின்மையோட எப்ப பார்த்தாலும் ஒரு மந்த நிலையோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கு. இதனால தொழில் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு இந்த நேரத்துல நீங்க அங்க போய் ஆர்டர் பிடிக்கணும் அப்படின்னு நேரத்துல கூட உங்களுக்கு அந்த ஒரு சோர்வு காரணமாக அந்த டயத்துக்கு போகாதனால ஆர்டர்ஸ்லாம் நிறைய கை இழந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு கடந்த மாதத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள், இந்த தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தாலும் கூட திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய தசாபுத்தி அதற்கு உறுதுணையாக இருந்தால் ஒழிய அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பா இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த உறவினர்கள் மத்தியில நிறைய சஞ்சலப்பு கடந்த ஒரு இந்த 7.5 சனியின் காலத்துல இருந்தே இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரிகள் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது. கூட பிறந்தவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது தோஷத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செய்வினை எல்லாம் வைக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருந்தால் ஒழிய நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் சந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு எதிரிகளாக தான் இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க என்ன, பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன, இப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பான வாழ்க்கையை சந்தித்தவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய போகுது. ஏன்னா சனி வக்ரமாகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதியே சனி வக்ரம் அடைவதுனால உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு, நீண்ட நாட்களாக உங்களுடைய சகோதரிகள் எல்லாம் கூப்பிடாம இருந்திருப்பீங்க. ஏன்னா பல வருஷம் ஆச்சு நீங்க பேசி 2 பேரும் சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் மறைஞ்சு போச்சு. இப்பதான் இந்த மாதத்துல இருந்துதான் அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. டைவர்ஸ் ஆனவங்க திரும்பியும்
மறுமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் டைவர்ஸ் ஆனதை பத்தியே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஒரு வெறுமையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி நல்ல மனைவி, என்னுடைய தேவையில்லாத ஒரு பழக்கத்தினால நான் அவங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையா ஆயிப்போச்சு, திரும்ப எங்களுக்கு அவங்க வந்து சேருவாங்களா அப்படின்னு கிடைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நடந்தது நடந்து போச்சு. அதை பத்தி நீங்க இன்னுமே மீண்டும் கவலைப்படாதீங்க. இன்னுமே ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தொடர்றதுக்கு தயாராகுங்க தனுசு ராசி அன்பர்களே. அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கூடி வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான அந்த களத்திர ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆக போகுது. 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகும் போது திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கலாம். எடுத்தாலும் கூட திருமண தேதிகள் எல்லாமே நவம்பர் மாதத்துக்கு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க இந்தியாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்துல வெளிநாட்டிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல நிறைய திருஷ்டி தோஷங்கள் இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு பரிகார பூஜை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரீதியாக ஒரு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை, எங்களுக்கு வந்து பெற்றோர்களை இழந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டு இருக்கிறோம், நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானே என்னுடைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு ஏதோ என்னுடைய முடிவுல தட்டி தவழ்ந்து வந்துட்டு இருக்கிறேன், அடுத்து என்னுடைய குழந்தை சம்பந்தமான கல்வி ஒரு அறிவுரை இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, முதலீடு சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாகவும் கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன், கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்து உங்களுடைய ஜாதகம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை, எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் PDF மூலமாக நாங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம். இது எல்லாத்தையுமே விவரத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.